Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கிறது Audi Q5. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காரை கொண்டு போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக இது வந்து ஆஃப் ரோட். ஸோ மட்டில், சேண்டில், அப்புறம் பீச் வியூலலாம் வந்து ட்ரைவ் பண்ணி இதோட இந்த கோட்ரோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த 4 வீல் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் Q3 ட்ரைவ் பண்ணேன். ஸோ அதோட வீடியோ வந்துட்டு மேலே வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து Q5 பண்ண போகிறேன். ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எஸ், ஸோ இது வந்து இந்த சவுண்ட் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் காரோட நியர்பை சரௌண்டிங்கில் 360 டிகிரியில் என்ன வந்தாலும் இந்த சவுண்ட் வரும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஸோ எல்லா ப்ரீமியம் கார்லேயும் இருக்கக்கூடிய ஃபீச்சர் தான் இது. இப்போ நான் ட்ரைவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் மோடில் ட்ரைவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக உட்கார்ந்த உடனே என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, காக்பிட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலிவேட்டட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Audi Q3ல வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மற்றபடி ஸ்டேரிங் வீல் வந்து ஒரே மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்டேரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நான் Q3ல ஃபீல் பண்ணதை விட இது இன்னும் நான் லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த கியர் நாபோட செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கியர் நாப் வந்து எலிவேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த Q7ஓட மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ வந்து நான் M1 சென்ஸ் மேனுவல் ஃபஸ்ட் கியரில் நான் ஓட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நான் செகண்ட் கியர் மூவ் பண்ணுறேன். ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா 30க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் சேண்ட் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும், உள்ளே மாட்டிச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அதனால் நான் வந்து பொறுமையாக ரைட் பண்ணுறேன். சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அடாப்டிவ் டேம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு டைனமிக்காகவே எந்த மாதிரியான அப்டக்கல்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் வந்து டியூன் பண்ணிக்கும். அது வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர். ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோட் பண்ணுறதுனால, எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் பண்ணுறதுனால உங்களுக்கு இதில் ஒரு 6 அப்படின்னு காமிக்குது. பட் என்ன கிடைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா ஒரு 10 to 12 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு பெட்ரோல் மாடல். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு Volkswagen குரூப்பில் எதுவுமே இந்தியாவில் வந்துட்டு டீசல் மாடல் இல்லை, கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் A4 Q7 வரைக்குமே ஃபுல்லாகவே பெட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக பெட்ரோலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரிஃபைன்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் டீசலில் இருந்து அந்த கிரண்ட் இருக்காது. பட் ஸ்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டார்க் எவ்வளோத்துக்கு பம்பப் பண்ணுமோ பம்பப் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ வர மாடலில். சஸ்பென்ஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் நான் எலிவேட் ஃபீல் பண்ணுறேன். Q3 கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உயரமாக உட்காந்துருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. காரும் வந்து பார்த்திங்கன்னா கேபின் வந்து பெருசாக இருக்குது. ஃபுல் பொட்டன்ஷியல் என்னால் டெஸ்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் ரோடில் இருக்கிறதுனால நமக்கு அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கல. பட் ஆன் ரோடில் இருந்ததுன்னா நம்ம வந்து புஷ் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு டாப் ஸ்பீடு இருக்குது, பிக்கப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹியர் வி கோ. செகண்ட் கியர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஓட்டி சேண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் வந்து ரொம்ப மிதக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு அதே Q3ல இருந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இது வந்து ஈஸியாக ட்ராவல் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் M2ல் இருக்கேன், செகண்ட் கியர் போட்டிருக்கேன். வாவ், ஸோ குதிக்குதுல்ல, செம்மையாக இருக்குது இந்த ஃபீல். ஸ்டேரிங் வீலில் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்துட்டு ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட்டோட கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. தென் நாப் அப்படின்னு பார்க்கும்போது கண்ட்ரோல் நாப்னா ரைட் சைடில் உங்களுக்கு வைப்பர்ஸோட கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக உங்களுக்கு ஜெர்மன் கார்ஸில் வர்றது தான். உங்களுக்கு ஜாப்பனீஸ் கார்ஸில் பார்த்தீங்கன்னா வைப்பரோட கண்ட்ரோல் லெஃப்ட்டில் வரும், இதில் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லெஃப்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பேஸ், ஹெட்லைட் ப்ளஸ் டர்ன் இண்டிகேட்டரோட அது கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோட கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எக்ஸஸாக ஒரு நாப் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு, டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக உங்களுக்கு ஸ்டேரிங் வீலோட ஹைட் அண்ட் ரீச் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேண்டில் ஒரு U-turn அடிக்க போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட் கியர் போட்டுக்கிறேன். எஸ்,
ரொம்ப சூப்பராக ட்ராவல் ஆகுது. செகண்ட் கியர், சீட்டோட எக்கனாமிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. சீட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அசிஸ்டட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து லேம்பர் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் பேக் ஹைட் வந்து நீங்கள் பட்டனில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா போதும், எல்லாமே மோட்டரைஸ்ட். சீட்டோட குஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக சாஃப்டாக அப்படி இல்லை, பேடடாக தான் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு வந்து பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ ஆடி Q5 பொறுத்தளவுக்கு 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ப்ரீமியம் ப்ளஸ் டெக்னாலஜி, லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லிமிடெட். ப்ரீமியம் ப்ளஸ் வந்துட்டு எக்ஸோரூம் ப்ரைஸ் 62ல் ஸ்டார்ட் ஆகுது. டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா 68 அண்ட் லிமிடெட் எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா 69. ஸோ உங்களுக்கு ஆன் ரோட் அப்படின்னு பார்க்கும்போது 80+ போகும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வண்டி வந்து டெஸ்ட் ரைட் பண்ணணும், புக் பண்ணணும் அப்படின்னா நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ Q3க்கும் Q5க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஸ்பெக்கு வந்து டிஃப்ரென்ஸ், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குல்ல. ஸோ இது வந்துட்டு எனக்கு இன்னும் வந்து பயங்கர லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது கம்பேர்ட் டு Q3. ப்ளஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகம். எஸ், ஸோ சென்னை ஆடியை பொறுத்தளவுக்கு உங்கள் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தனம் சிக்னல்கிட்ட தான் ஷோரூம் இருக்குது. ஸோ அங்கே வந்து ப்ரீ ஓன்டு கார்ஸ் இருக்குது, ஸ்டார்டிங் ஃப்ரம் 15 lakhs. நீங்கள் அதுவுமே போயிட்டு விசிட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சர்வீஸ் சென்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அம்பத்தூரில் சர்வீஸ் இருக்குது. ஆக்சுவலாக சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஸ்டெப் பிக்கப் ட்ராப் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் டிஸ்டன்ஸாக இருக்குன்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ பேக் டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Q3 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆடி A4 அந்த மாதிரியான ஒரு பேசிக் லெவலான ஒரு ஃபீல் இருக்கும் உள்ளே என்ட்ரி ஆகும்போது. பட் Q5 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் பண்ணியிருக்காங்க, டிரைவர் ப்ளஸ் கோ பேசஞ்சர். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீல் தான் நீங்கள் என்ட்ரி ஆனோடனே கிடைக்கும். ப்ளஸ் இந்த எலிவேட்டட் டிஸ்பிளே வந்துட்டு அந்த லெகசியை வந்து கொண்டுட்டு வருது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ஆடியில் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னாவே, அட்வான்டேஜ் மட்டும் இல்லை ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு சொன்னால் இந்த எலிவேட்டட் டிஸ்பிளே அது இதில் வந்து கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க, தேங்க்ஸ் டு ஆடி. ஸோ ஏசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. சில்னஸ் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏரோட த்ரோ நல்லா இருக்குது. இதில் வந்து 3 zone கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க வித் பேனரோமிக் சன்ரூஃப். ஸோ பேனரோமிக் சன்ரூஃபும் வந்து நல்ல ஒரு பெரிய மேசிவான சன்ரூஃப் இருக்குது. உங்களுக்கு A to Z எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்திருக்கு. நீங்கள் வந்துட்டு ஆடி Q5 போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். பட் Q3 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் Q5 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு பெரிய கேபின் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் Q5. உங்களுக்கு சின்ன கேபினே போதும் அப்படின்னா Q3 வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். பட் ஸ்டில் என்னென்னா உங்களுக்கு அந்த லக்ஸுரி ஃபீல் வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க Q5ல். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசான டிஃப்ரென்ஸ் இல்லை உங்களுக்கு Q3க்கும் Q5க்கும். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு புக் பண்ணணுன்னா புக் பண்ணலாம். ஸோ கைஸ், கண்டிப்பாக வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆன் ரோட் ரிவ்யூவாக தான் இருக்கும். ஏன்னா நான் இதோட டாப் ஸ்பீடு, ஸ்டெபிலிட்டி எல்லாமே டெஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் ட்ரிஃப்ட்லாம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. பட் இங்கே வந்து மட்டில் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.